இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நல்ல ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நீயே அந்த மனுஷன். இங்கிலீஷ்ல எப்படி குடுத்துருக்கிறேன்னா, நோ காம்ப்ரமைஸ். அதாவது சமரசமே கிடையாது. ஏன்னா காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஊரோடு ஒத்து வாழ் அ அப்படின்னு சொல்ற காரியம் இந்த காலத்துல ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுது. எல்லாரும் மாரி நம்மளும் இருக்கணும். அவங்களோட சேர்ந்து இருக்கணும். ஒத்து ஒத்து போணும் அப்டின்லாம் இருக்குது. அது சில காரியங்களுக்கு பொருந்தும், சில காரியங்களுக்கு பொருந்தாது. அனைவரோடும் சமாதானமாய் வாழ்வது முக்கியம். ஆனா நல்லது. ஆனா அதே நேரம் எல்லாரும் தவறான காரியங்களுக்கு இசைந்து போகும்போது, நாம் அதோடு இசைந்து போகாம நம்ம தனித்து நிற்க வேண்டியது மிகவும் அவசியம். சில நேரம் அது ரொம்ப கஷ்டம் கூட. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நமக்கு மேல் இருக்கிறவர்கள், நாம் உயர்வாய் மதிக்கிறவர்கள், நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்மளோட அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறவங்க. அவங்க தவறான காரியங்கள் செய்யும்போது, நம்ம அதுக்கு ஒத்து போறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 22:11 ஒரு வசனம் வருது. சுத்த இருதயத்தை விரும்புகிறவன் உடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். ராஜா சிநேகிதனா இருப்பானாயனா, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். அப்போ சுத்த இருதயம் இருக்கிறவங்க உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேச மாட்டாங்க. அவங்க தவறுனா தவறுன்னு சொல்லுவாங்க. அதுல சமரசமே கிடையாது. தவறோடு சமரசம் இல்லாத நபர்களாக இருப்பாங்க. ஏன் இந்த செய்திய கொடுக்கிறேன்னா, நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு தீர்க்கதரிசி இந்த ஒரு காரியத்துல சரியா நடந்துகிட்டது எனக்கு ஆண்டவர் காமிக்கும்போது, அத நான் தொடர்ந்து தியானிச்சேன். இன்றைக்கு அதையே நான் உங்களோட செய்தியாக பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புறேன். நாத்தான் என்ற ஒரு தீர்க்கன், ப்ராஃபெட். அவன் எப்போ தீர்க்கனா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய காலத்திலும், அவனுடைய மகனாகிய சாலமோன் ராஜா 2 ராஜாக்களுடைய காலத்திலும் தீர்க்கதரிசியா இருக்கிறான். அவன் ராஜாங்க தீர்க்கதரிசி. அதாவது அவனுடைய அரசவை இருக்கிற இடத்துல இருக்கிற மந்திரிகள் எப்படி இருக்காங்களோ, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பதவி அவனுக்கு. அது மட்டும் இல்லாம, நாத்தானின் சரித்திரம், அதாவது நூல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருந்திருக்கிற மாரி சொல்லப்படுது. ஆனா அது நம்ம வேதத்துல இல்ல. தனியா அப்படி இல்ல. அது அப்படியே காணாமலே போயிடுச்சு. நாத்தான் தீர்க்கதரிசியாகி நாத்தானின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சில இடங்கள்ல போட்டிருக்கோம். ஆனா அது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அதில் உள்ள காரியங்கள நம்ம இந்த சாமுவேல்ல ராஜாக்கள்லயும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அத சேர்த்துட்டாங்க. அதனால தனி புத்தகமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே அவர் எழுதின ஒரு காரியம் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இந்த ரொம்ப முக்கியமான ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய, அதாவது 2ம் சேர்ந்து இருக்கிற டைம்ல, யூதாவும் இஸ்ரவேலும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நாடாக இருந்த காலத்திலே ஒரு முக்கியமான தீர்க்கதரிசியாக இருந்தவன் நாத்தான். இந்த நாத்தானுடைய சில நல்ல குணங்கள இன்றைக்கு நம்ம படித்துக் கொள்ளலாம். நம்ம அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்பதையும் கூட நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது, அவனுடைய நல்ல குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மனதுடையவன், என்கரேஜ் பண்ணக்கூடியவன், சிநேகிதன், நண்பன், தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவன். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஆட்களுக்கு இல்ல, அவனோடு ஒத்த ஆட்களுக்கு இல்ல, ராஜாவுக்கு. தாவீது ராஜா என்ற ஒரு பவர்ஃபுல் ராஜா. சவுலுக்கு பிறகு வந்தவன். ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமானவன் எண்ணப்பட்டவன். நெறைய காரியங்கள இஸ்ரவேல்ல மாற்றங்கள செய்றான். நெறைய ராஜ்யங்கள வெல்றான். ஒரு வெற்றியுள்ள ஒரு ராஜாவாக இருக்கிற ஒரு ராஜாவின் சிநேகிதனாக இவன் இருக்கிறான். ராஜா தன்னுடைய மனதுல உள்ளதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவன்னா பார்த்துக்கோங்க. ராஜாவுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கமானவனாக இருக்கிறான். ராஜாவ உற்சாகப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஏன் இத வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்த வாசிக்கிறேன். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது, தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். தாவீது சொல்றான். இப்போ எருசலேம் அவன் கைப்பற்றி, அங்க தனக்குன்னு ஒரு வீடு கட்டி, அவன் ஒரு மாளிகையில இருக்கிறான். ஆனா இன்னுமே தேவனுடைய பெட்டி கூடாரத்துல இருக்குது. அதுக்கு ஒரு தனியான ஒரு கட்டடம் இல்லன்னு சொல்லி அவனுடைய மனதுல ஒரு வாஞ்சை வருது. நம்மளுக்கு ஒரு பெர்மனன்ட்டா ஒரு வீடு இருக்கிற மாரி, மாளிகை இருக்கிற மாரி, தேவனுக்கென்று ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அது தீர்க்கதரிசியாக நாத்தான்ட்ட பேசுறான். அடுத்த வசனத்திலே, அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும். கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அப்போ உண்மையா நீங்க இருதயத்துல என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்ன்னு சொல்லி ஒரு உற்சாகமான வார்த்தையை பேசக்கூடியவனாக இருக்கிறான் இந்த நாத்தான் தீர்க்கதரிசி.
ஒருவேளை அவன் வந்து அப்படி இல்லைன்றிருந்தா எப்படி சொல்லியிருப்பான்? இதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு வேண்டாம். அது வந்து ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. இது வேண்டான்னு சொல்லி அவனே டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனா அவன உற்சாகப்படுத்துறான். நல்ல காரியங்கள செய்வதற்கு ஒரு உற்சாகப்படுத்துகிறவனாக இருந்தான் இந்த தீர்க்கதரிசி. அடுத்து அந்த சொல்லிட்டு போறான். அன்னைக்கு ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு வருது. ஏற்கனவே தாவீது சொல்லிட்டு போயிட்டான். அன்னைக்கு போன உடனே நைட்டு வந்து அவருடைய கர்த்தருடைய வார்த்தை வந்து என்ன சொல்லுது? வாசிக்கிறேன் 5ஆம் வசனம். "நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன்." அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீ கட்டுவியா? இது நான் வந்து சாதாரண ஒரு கூடாரத்துல தான் வாசம் பண்ணேன். யாரையும் நான் வந்து கட்டுன்னு சொல்லல. அடுத்து வந்து 8ஆம் வசனத்துல, "இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்." இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றார் கடைசில, "உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறும் பண்ணினேன். கர்த்தர் இப்பொழுதும் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார்." இது 11ஆம் வசனம். "என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார்." இப்போ தாவீதுக்குள்ள ஒரு விருப்பம், கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும். அவர் வந்து ஒரு சாதாரண கூடாரத்துல அவருடைய பெட்டி இருக்குது. அப்போ அதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாசஸ்தல நான் கட்டணும்னு சொல்லி அவனுடைய இருதயத்துல வந்தோனே, இப்ப நாத்தான் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் வந்து திரும்ப சொல்றாரு, "நான் உனக்கு ஒரு வீட்ட கட்டுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ம 12ஆம் வசனத்துல, "உன் நாட்கள் நிறைவேறி, நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது, உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி, அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்கப் பண்ணுவேன்." இப்ப சொல்றாரு ஆண்டவரு, "நீ கட்ட மாட்ட, உன்னுடைய மகன் தான் கட்டுவான்." இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, எந்த இடத்துல வருதுன்னா, 1 நாளாகமம் 22:8ல சாலமோன்ட்ட வந்து தாவீது ராஜா பேசுறாரு. என்ன சொல்றாரு? "ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, திரளான இரத்தத்தை சிந்தி, நீ பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். அதனால நீ கட்ட வேண்டாம்ன்னு சொன்னாரு." அப்படின்னு சொல்லி சாலமோன்ட்ட சொல்றத நம்ம பின்னாடி பார்க்குறோம். அப்போ இந்த பகுதியில, "நீ கட்டாத. உன் குமாரன் தான் கட்டுவான்." அப்படின்னு சொல்றத இங்க போயி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சொல்றாரு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியில. அதுக்கு முன்னாடி, "உனக்கு ஒரு நிலையான ஒரு ராஜ்யபாரத்தை நான் ஏற்படுத்துவேன். உனக்கு ஒரு நிலையான உன் வீடு என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். உன் ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும்" என்று சொன்னார். இப்போ வந்து உன்னுடைய ராஜாங்கம் என்றைக்கும் இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி. இந்த செய்திய கேள்விப்பட்ட உடனே தாவீது போய், "ஆண்டவரே, இந்த செய்யறதுக்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம். நீ என்னை குறித்து இன்னைக்கு உள்ள காரியம் இல்ல, எனக்கு பிறகு வர்ற சந்ததி காரியமெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்களே! உமக்கு நன்றி." அப்படின்னு சொல்லி அப்படியே போய் தன்னை அர்ப்பணித்து அழுது, அவ்வளவு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு சந்தோஷமா இதை ஏற்றுக்கொள்றான். ஆனா இந்த செய்தி பார்த்தீங்கன்னா, நாத்தான் ஏற்கனவே சொன்ன செய்திக்கு மாறான செய்தி. சொன்னா, "நீங்க கட்டுங்கன்னு" சொல்லிட்டு போயிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "அவன நீ கட்ட மாட்டேன்னு சொல்லு. நீ கட்ட மாட்ட. உன் பையன் தான் கட்டுவான்னு போய் சொல்லுன்னு" சொல்றாரு. மாத்தி சொல்லுன்னு சொல்றாரு. ஏற்கனவே அவன் பெரிய தீர்க்கதரிசி. இப்போ நம்ம அந்த நிலைமையில இருந்தா அத மாத்திருப்போமா? நம்ம யோசிக்க மாட்டோமா? ராஜா என்ன நெனைப்பாரு? இன்னைக்கு காலையில தானே நான் போய் சொல்லிட்டு வந்தேன். அவரு வந்து நீ கட்டணும்ல சொல்லிட்டு வந்தேன். நீ கட்டு. ஆண்டவர் உன் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு வந்தேனே. இப்போ ஆண்டவர் வந்து நீ கட்டக்கூடாதுன்னுல சொல்றாரு. இந்த வார்த்தைய நான் எப்படி போய் சொல்றது? அப்படின்னு சொல்லி நம்ம நெனைச்சிருப்போம். அவரு என்ன நெனைப்பாரு? நீ வந்து சரியான தீர்க்கதரிசி இல்லன்னு நெனைப்பாரே ராஜா. ஆனா இந்த நாத்தானை பொறுத்த அளவுல தன்னுடைய ஒரு வார்த்தையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவனாக இருந்தான். தேவன் சொல்லிட்டாரா? என் வார்த்தை இப்படி சொன்னா கூட நான் அத மாத்தி போய் சொல்வேன் ராஜாட்ட. அப்படின்னு சொல்லி சொல்றான். அன்றைக்கு அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டு அந்த தீர்க்கதரிசன் சொல்லியிருக்கிறான். என்னன்னா, தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் நிலைக்கும். அதாவது டேவிடிக் காவனன்ட்ன்னு சொல்றாங்க. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் கீழ தான் கிறிஸ்து வந்தார். ஏன்னா தாவீதின் குமாரன் என்று எண்ணப்பட்ட அந்த ஒரு காரியமும் உண்டு. இப்ப இவ்வளவு பெரிய காரியத்த சொல்றான். ஆனா அவன் ஏற்கனவே சொன்ன காரியத்துக்கு மாறான காரியத்த ஆண்டவர் பேசுறாரு. பரவால்ல.
அவனுடைய ஒரு ஈகோ, அவனுடைய ஒரு உள்ளுக்குள்ள ஐயோ! நம்ம சொன்னத மாத்தி பேசுறோமே! அவங்க தப்பா நெனச்சுட்டா பாதி நேரம் நமக்கு மனுஷருக்கு பயப்படுற பயம் தான் நெறைய இருக்குங்க. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இப்போ இவன் வந்து மனுஷருக்கு பயப்படல. ராஜாவா இருந்தா கூட பயப்படல. அவனுக்கு சொன்ன வார்த்தை நான் காலையில தான் இப்படி சொல்லிட்டு போனேன். ஆண்டவர் ஆனா என்னை மாத்தி சொல்ல சொல்றாருன்னு வந்து சொல்றான். ஆனா இது சந்தோஷமான வார்த்தையாக தாவீதுக்கு இருந்தது. அவன் அவ்ளோ ஒரு மகிழ்ச்சி அடையறான். ஆண்டவரே பரவால்ல. நான் யுத்த மனுஷனா இருந்து என்னைய நீ கட்ட வேண்டான்னு சொன்னா கூட பரவால்ல. என்னுடைய மகன் கட்டுவான்னு சொல்லியிருக்கிறீங்க. உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்றான். இப்போ சந்தோஷமான செய்திய மட்டுமல்ல, அடுத்து 3வது காரியம், இந்த நாத்தானுடைய நல்ல ஒரு குணம். தவறையும் எச்சரிக்கும் ஒரு துணிவும் இருந்தது. ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, எச்சரிப்பா இருந்தாலும் சரி. ஆண்டவர் சொல்றது எதையும் நான் பேசுறதுக்கு ரெடி. அதுதான் வந்து அவனுடைய நிலைப்பாடு. அடுத்து வருகிற காரியம் ரொம்ப கொடூரமான காரியம் வருது. அதையும் பேசுறான். அது யார் சொல்ல சொன்னது? ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. மாத்தி பேச சொன்னாலும் சரி, அது ஆசீர்வாதமான வார்த்தையா இருந்தாலும் சரி, எச்சரிப்பான வார்த்தையா இருந்தாலும் சரி, எத ஆண்டவர் சொல்றாரோ அத அப்படி பேசுவேன் என்கிற ஒரு துணிவு அவனுக்குள்ள இருந்தது. என்ன நடந்தது? இங்க ஒரு பெரிய தவறு நடக்குது. நமக்கு தெரியும். ராஜாக்கள் எல்லாம் யுத்தம் பண்ண போனப்ப தாவீது ராஜா போல. அவன் வந்து வீட்ல இருந்து படுத்து தூங்கி ரிலாக்ஸா இருக்கிற நேரத்துல பிசாசு அவன வேறு விதமா சிந்திக்க வச்சு, அவன் தவறா ஒரு பெண்ண பார்த்து அவளோட விபச்சாரம் பண்ணி, அவள் கர்ப்பவதி ஆகிறாள். அது மட்டும் இல்ல, அது தெரிஞ்ச உடனே அவளுடைய கணவன் போருக்கு போயிருக்கான். அந்த போர்லேருந்து அவன வர வச்சு, அவன எப்படியாவது வீட்டுக்கு போக வச்சு, அந்த குற்றத்த எப்படியாவது மறைச்சிரலாம் அப்படின்னு தாவீது எவ்வளோ ட்ரை பண்ணாரு. ஆனா அவன் போகவே இல்ல. ஏன்னா, அவன் அவ்ளோ ஒரு உண்மையான, உத்தமமான ஒரு ஊழியக்காரனாக, போர் வீரனாக இருந்ததுனால, அவன் வந்து போர் வீரர்கள் எங்க இருப்பாங்களோ அங்கேயே தங்கிட்டு இருந்திருக்கான். அவன குடித்து வெறிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு ராஜா. அப்படி பண்ணா கூட அவன் போகல. இத கேள்விப்பட்ட பிறகு அவன் கையிலே ஒரு கடிதத்த எழுதி அனுப்பி, போர் முனையில இருக்கிற அவனுடைய படைத்தலைவனாகிய யோவாபுக்கு குடுத்து அனுப்புறாரு தாவீது ராஜா. இது எவ்வளோ ஒரு கொடூரமான காரியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்ததுன்னா, இவன வந்து எந்த இடத்துல ரொம்ப சண்டை நடக்குதோ, அங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நெனைக்கிறீங்களோ, அந்த இடத்த கொண்டு போய் நிப்பாட்டிட்டு, நீங்கலாம் பின்வாங்கிருங்க. அவன் சாகட்டும். அதே மாரி அவன் வந்து அங்க செத்துட்டான். செத்த உடனே இங்க வந்து அவளுடைய மனைவி அழுது, தன்னுடைய கணவனை இழந்து அழுது அழுது முடிச்சு அவளுடைய துக்க நாட்கள் முடிந்த பின்பு அந்த அவன் இந்த மனைவிய தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொள்கிறான். இதுதான் நடந்த காரியம். இது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. குழந்தை கூட பிறந்துருச்சு அவங்களுக்கு. இதுவரைக்கும் வந்து பேசாம இருக்கிறான். ஆண்டவர் வந்து ஒண்ணும் சொல்லல. இப்போ வந்து நாத்தானை கர்த்தர் அவன்ட்ட தாவீதின் இடத்துல அனுப்புகிறார். இது எந்த இடத்துல வருது? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்துல அனுப்பினார். இப்போ ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி இல்ல. ஒரு எச்சரிப்பின் செய்தி, ஒரு பயங்கரமான செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்ப ஆண்டவர் இவன்ட்ட குடுத்துருக்காரு. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு உண்மையா இருந்திருக்கான் பாருங்க. ராஜா வந்து என்ன செய்வாரோ தெரியாது. அவன வந்து கொன்னு போட்டா கூட போடலாம். ஆனா தாவீது அப்படிப்பட்டவன் கிடையாது. ஆனா கூட அந்த துணிவு வேணும் பார்த்தீங்களா? போய் சொல்லணும். அவன் யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட யாரும் உன்ன கண்டுக்கல. நம்ம வந்து செஞ்சுட்டு அப்படியே நல்லா செட்டில் ஆயாச்சு. இப்போ வந்து இன்னொருத்தனுடைய மனைவி எனக்கு பிடிச்சது. நான் அதனால எடுத்துட்டு அவனுடைய கணவன கொன்னு, இப்ப எனக்கு குழந்தையும் பிறந்துருச்சுன்ற ஒரு சந்தோஷத்துல அவன் இருக்கிறான். இப்போ போயி அவன்ட்ட போய் பேச அனுப்பி விடுறாரு. இவன் போயி அங்க ராஜாட்ட ஒரு அழகா ஒரு உவமைய சொல்றான். என்ன சொல்றான்? ஒரு ஐஸ்வர்யமான ஒருத்தன் இருந்தான். அவன்ட்ட நெறைய ஆடு, மாடுகள்லாம் இருந்தது. அவன்ட்ட தங்குறதுக்கு ஒரு ஒரு வழிப்போக்கன் தங்குறதுக்காக வந்தான். அவனுக்கு சமைச்சு குடுக்குறதுக்காக அவன் வீட்ல நெறைய ஆடு, மாடுகள் இருந்தாலும், அவனுடைய வீட்டு பக்கத்திலே ஒரு ஏழை ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டிய அவன் வந்து பத்திரமா தான் பிள்ளைங்கள மாரி வளர்த்துக்கிட்டு இருந்தான். அவன் சாப்பிடுற சாப்பாட குடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தான். அந்த ஒரு ஆட்டுக்குட்டிய பிடிச்சு, இவன் அந்த வழிப்போக்கனுக்கு இந்த ஐஸ்வர்யவான் வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணி வைத்தான்னு சொல்லிட்டு இருக்கான். அத சொன்ன உடனே 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும். அந்த ராஜா இவன் சொன்ன காரியத்தை கேட்ட உடனே இது வந்து உண்மையா கண்டிக்கப்பட வேண்டிய குற்றம்.
இது வந்து அவன் ரொம்ப மோசமான அவன் வந்து மரணத்துக்கு பாத்திரம். அவனுக்கு சாகணும் அவன். அவன் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்தான்னா 4 மடங்கு அவனுக்கு குடுக்கணும். அப்படின்னு சொல்லி இவன் வந்து பயங்கரமான தீர்ப்பெல்லாம் அவனுக்கு சொல்றான். கேட்ட உடனே இவன் சொல்றான் பாருங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, "நீ ஏன் இந்த மனுஷன்?" இன்னைக்கு நான் இந்த தலைப்பு தான் குடுத்தேன். இது எவ்வளவு ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ராஜா ஒருவேளை அவன் வந்து ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்திருப்பான். அவனுடைய மந்திரிகள் எல்லாரும் சுற்றி புடைசூழ இருந்திருப்பாங்க. சேவகர்லாம் இருந்திருப்பாங்க. சும்மா ஏதோ பக்கத்து வீட்ல போய் பேசுற மாரி அப்படி ஒரு ஏதோ அவர் மட்டும் இருக்கிற இடத்துல போய் பேசியிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். ஏன்னா ராஜாவுக்குன்னு ஒரு தோரணை இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு அலுவலகம் இருக்கு. அங்கதான் முடியும். இப்ப எல்லாரும் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்து பேசி, "நீ அந்த மனுஷன்னு" சொல்றான். எவ்வளவு தைரியம் இருக்கும் பாருங்க. அவனுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து தன்னுடைய காரியத்து மேல இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்குது. நான் சொல்லணும். நான் வெறும் மவுத் பீஸ் தாங்க. அவர் சொன்னத அப்படியே நான் சொல்லுவேன் அவ்வளவுதான். இன்றைக்கு இவன் வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள எச்சரிப்பின் செய்தி கொடுக்க சொன்னாலும் சரி, ஆறுதலான செய்தி கொடுக்க சொன்னாலும் சரி, ஆசீர்வாதமான செய்தி கொடுக்க சொன்னாலும் சரி, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று நம்மை இன்றைக்கு என்னை பார்த்துக் கொண்டிருக்க ஊழியக்காரரோ, எல்லா கிறிஸ்தவர்களின் கடமையும் அதுதான். ஒருவேளை தவறுகளை பார்த்துட்டு கண்டு காணாம போயிட்டு இருக்கோமா? அப்படி இருந்தோன்னா ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியாது. இந்த தீர்க்கதரிசியாகிய நாத்தான் ஒரு பெரிய ஒரு உன்னதமான பணிய செஞ்சிருக்கிறான். அந்த உன்னதமான பணியில இவன் வந்து ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசிகளின் கூட்டம் ஒண்ணு வச்சிருந்தான்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும். வசனத்துல இருக்கு. அந்த கூட்டத்துல வந்து படிச்சவனா அந்த கூட்டத்துல பயின்றவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை சாமுவேலுக்கே டைரக்ட்டா பயின்றவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த கூட்டத்தை அவருடைய வழியில வந்த கூட்டத்துல இருந்தவனாக இருக்கலாம் அந்த தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. இவன் வந்து 2 பெரிய ராஜாக்களின் காலத்துல அவன் வந்து செயல்பட்டான். ஆனா ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் மிகுந்த ஒரு ராஜா, எத்தனையோ போர்களை வெற்றி கொண்டவன், அவனுடைய பர்சனல் லைஃப்ல, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு சறுக்கல், ஒரு பயங்கரமான காரியம் அவன் செஞ்சுட்டு செய்யாத மாரி அப்படி சந்தோஷமா இருக்கும்போது, ஆண்டவர் அத போய் உணர்த்துன்னு சொல்றாரு. அவனுக்கு உணர்வு இல்லாம இருக்கிறான். நீ போய் உணர்த்துன்னு சொன்னோனே, தைரியமா போயிட்டு, "நீ அந்த மனுஷன்." அடுத்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், "நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து" அடுத்து நெறைய காரியங்கள சொல்றான். உன்னைய ஆட்டு மந்தையில பின்னால இருந்து எடுத்து உன்னைய வந்து உனக்கு கொடுக்காத மேன்மை இல்ல, உனக்கு கொடுக்காத ஸ்திரீகள் இல்ல. எல்லாரையும் உனக்கு கொடுத்தும், இப்படி ஒரே ஒருத்தனுடைய ஒய்ஃப நீ எடுத்துட்டியே! அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நெறைய அவன எல்லாம் அவன் செஞ்ச எல்லாத்தையும் அப்படியே அழகா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம நெனைக்கிறோம், நெறைய காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு. ஆனா ஆண்டவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்க்கிறாரு. ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசியன்ட் எல்லாத்தையும் பார்க்கிறாரு அவரு. எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. நாம் தவறு செய்கிற இடத்துலயும் அவர் இருக்காரு. அவருக்கு முன்பாக எதையும் மறைத்து வைக்க முடியாது. வானத்துக்கு உயர்னாலும் அங்கேயே இருக்கிறாரு. பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயே இருக்கிறாரு. இன்றைக்கு தாவீது அவனுடைய அதிகாரம் எல்லாத்தின் நடுவுல அப்படி பெரிய ஒரு அதிகார தோரணையில இருந்தாலும், அவனுடைய தவறையும் சுட்டிக்காட்டுவதற்கு நாத்தானை போல ஒரு ஆள ஆண்டவர் அனுப்ப வேண்டியிருந்தது. ஒருவேளை தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு அவருக்கு அதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடலாம் இருக்கிறான். தாவீது நான் வந்து நல்லா இருக்கேன். ஆண்டவருடைய இதுவும் நல்லா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சைலாம் இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தவறு செஞ்ச உடனே ஆண்டவர் அத மேற்பூச்சா பூசிட்டு போல. பரவால்ல. நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லல. அவனுக்கு அத எடுத்து காட்டுறதுக்கு ஒருத்தன அனுப்புறாரு. அவனுக்கு ஒருவேளை உள்ளுக்குள்ள உணர்வு இருந்திருக்கலாம். அத மழுக்கடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நீ போய் சொல்லுன்னு சொல்றாரு. இவன் சொல்றான். நீ இப்படிலாம் பண்ணதுல நெறைய காரியங்கள் நடக்கும். அப்படின்னு சொல்லி நெறைய காரியங்கள அவனுக்கு எதிராக சொல்றான். அப்போ அந்த துணிவு ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, எச்சரிப்பையும் கொடுப்பதற்கு இவன் ஆயத்தமா இருந்தான். அடுத்து இன்னொரு ஒரு ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்கன்னா, 4வது காரியம், கிருபையாய் மன்னிக்கும் குணம். உடனே ஆண்டவர் வந்து அது 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? 2 சாமுவேல் 12:12ல நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய். நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார். எல்லாருக்கும் முன்னாடியும் உனக்கு நெறைய காரியங்கள் நடக்கும்னு சொல்லி நெறைய காரியங்கள சொல்றாரு. அடுத்த 13ஆம் வசனத்துல அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்.
தாவீதுட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு நல்ல குணம் என்னன்னா, உடனடியாக அப்படியே மனம் திரும்பிருவான். ஆண்டவருக்கு முன்னாடி போய் உடனே சரண்டர் ஆயிருவான். சவுல் வந்து தாவீத போல இப்படி யாருடைய மனைவியும் எடுக்கல. யாரையும் கொலை செய்யல. ஆனா அவன்ட்ட இந்த இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சத உடனே ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற ஒரு எண்ணம் இல்ல. மற்றவங்க என்ன நெனச்சுக்குவாங்க? மற்றவங்க என்ன என்னை பார்ப்பாங்க. அதுக்காக நீங்க வாங்கன்னு தான் சாமுவேல்ட்ட கேட்கிறான். சாமுவேல் அவன திருத்தும்போது, இன்றைக்கு இவன் உடனே அந்த பத்சேபாளுக்கு விரோதமா பாவம் பண்ணியிருக்கிறான். அவனுடைய கணவனுக்கு விரோதமா பாவம் பண்ணியிருக்கான். அவன் சொல்றான், ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். உடனே நாத்தான் என்ன சொல்றான், நாத்தான் தாவீதை நோக்கி, "நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார்." ஏன்னா இதுக்கு முன்னாடி தாவீது தான் சொன்னான். அந்த தவறு செய்த மனுஷன், இந்த ஐஸ்வரியவான் சாகவே சாக வேண்டும். மரணத்துக்கு பாத்திரன்னு சொன்னான். இவன் தான் சொன்னான். அப்ப இவன் சொன்னதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, "நீ சாகாதபடிக்கு உன்னுடைய பாவத்த ஆண்டவர் நீங்க செய்தார்ன்னு" சொல்லி இவன் மன்னிப்பையும், கிருபையும் உடனடியாக அருளும் தேவனுடைய குணத்த பிரதிபலிக்கிறான். இன்றைக்கு பல நேரத்துல இப்படி யாராவது தவறு செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, ஒரு பெரிய நிலைமையில இருக்கிறவங்க, பெரிய ஊழியக்காரங்களோ, வேற யாரோ இப்படிப்பட்ட தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, உடனே அதை போய் எல்லா இடத்துலயும் பரப்புறதுக்காக ஆள் இருக்காங்க. ஆனா இவன் உடனடியாக கண்டிச்சான். அவன் மனம் திரும்புறான்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவருடைய மன்னிப்பை உடனடியாக பிரகடனப்படுத்துறான். சொல்றான், அறிவிக்கிறான். ஆண்டவர் மன்னிக்கிறார் உன்னைய. தாவீது அந்த டைம்ல தான் எந்த சங்கீதத்தை எழுதினாருன்னு நமக்கு தெரியும். சங்கீதம் 51. உடனடியாக ஒரு மன்னிப்பை சொன்ன உடனே இவன் அதை எழுதுறான். அதுல பாத்தீங்கன்னா, என்னுடைய பாவங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. உமக்கு முன்பாக தான் நான் பாவம் செஞ்சேன். தேவரீர் என் பாவத்தை மன்னித்தீர் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இவருடைய மன்னிப்பை உடனடியாக அவனும் ஏற்றுக்கொள்றான். ஆனா அதனுடைய விளைவு அந்த குழந்தை இறந்து போகுது. இது ஒருவேளை நமக்கு கடினமாக தான் இருக்கலாம். அந்த குழந்தை எந்த தவறுமே பண்ணல. தவறு செஞ்சது இவனும் பத்சேபாளும் தான். பத்சேபாள் கூட ஒரு ராஜாவின் பயமுறுத்தலுக்கு பயந்து வந்திருக்கலாம். ஆனா அந்த குழந்தை ஏதாவது பாவம் செஞ்சுதா? இல்லங்க. பல சமயத்துல பாவம் என்கிற ஒரு தீமையின் விளைவு இன்னசென்ட் பீப்பிள், ஒரு குற்றமறியாதவர்களை கூட பாதிக்குதுங்க. அந்த பாவத்தின் எல்லா விளைவுகளையும் தான் ஏற்றுக்கொண்டு இயேசுவானவர் சிலுவையிலே மரித்தார். இன்றைக்கு அதிலிருந்து நமக்கு விடுதலை இருக்குது. இப்படி நம்ம பாவத்துக்கு தண்டனை அடையாம பாதுகாக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அதை தன்னுடைய மேல ஏற்றுக்கொண்டார். ஆனா தாவீது டைம்ல இந்த காரியம் இல்ல. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா தண்டனை. ஆனா தாவீதுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுறாரு. அவன் செஞ்ச தப்புக்கு பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட மோசேயின் கட்டளைப்படி கண்டிப்பா அவனுக்கு குற்றம் தான் சாட்டப்பட்டு அவன் மேல கல் எறிஞ்சு கொல்லணும். 2 பேரையும் அப்படிதான். ஆனா ஆண்டவர் அவனுக்கும் பத்சேபாளுக்கும் இரக்கம் காட்டுறார். அப்போ இந்த நாத்தான் தேவனுடைய ஒரு மன்னிக்கும் குணத்தை உடனடியாக அதை வந்து வெளிப்படுத்துறான். ஒருவேளை தாவீது நொறுங்கி போயிடக்கூடாது. உடனடியா அவனுக்கு நம்ம மன்னிப்பு மனம் திரும்பின உடனே மன்னிப்பு கொடுத்துருவோம். தேவனும் அப்படிதான். நம்ம மனம் திரும்பணும். இதை விட்டு நம்ம திரும்பிட்டோன்றத நமக்கு காண்பித்தாலே போதும், அவருடைய இரக்கம் வந்து உடனடியாக நமக்கு கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா, அதே பத்சேபாள் இடத்துல இன்னொரு ஒரு குழந்தை அவனுக்கு பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் சாலமோன். அந்த சாலமோனுக்கு பேரிடுறதுக்கும் நாத்தான் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு மன்னித்து உடனடியாக அவனை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்குது. ஐயோ! இவன் வந்து விபச்சாரம் பண்ணிட்டான், அவ்வளவு மோசமானவன், கொலைகாரன். இவனோட நம்ம கனெக்ஷன் வச்சுக்க கூடாதுன்னு நான் அன்னைக்கே கட் பண்ணிட்டு போகல. இன்னைக்கு நெறைய நேரம் அப்படிதான் நம்ம போயிடுறோம். திரும்பி வர்றவங்கள கூட இன்னும் அந்த குற்ற பார்வையில தான் நம்ம பார்க்குறோம். தவறு செஞ்சவங்கள பாவிகள தான் நம்ம பார்க்குறோம். அவங்க மனம் திரும்பின பிறகு அவங்கள ஏற்றுக்கொண்டு, அவங்கள அணைத்து, அவங்கள வந்து நல்வழிப்படுத்துகிற ஆட்கள் ரொம்ப கம்மி. சவுலுக்கு பர்னபா அப்படிதான் இருந்தான். சவுல் வந்து எவ்வளவு மோசமா இருந்தான்ல. ஆனா பர்னபா அவனை அணைத்து ஏற்றுக்கொண்டு சீசரிடத்துலலாம் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவனை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் பர்னபா தான். அதே போன்ற ஒரு நல்ல மனுஷன் இவன், இந்த தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி. அப்பயும் அந்த 2வது குழந்தை பிறந்தப்ப கூட ஆண்டவர் அவனை அனுப்புறாரு. 2 சாமுவேல் 12:25 அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். இப்போ ஏற்கனவே அந்த குழந்தை இறந்து கிட்டத்தட்ட 10 மாசம் கழிச்சுதான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. பிறந்த உடனே ஆண்டவர் திரும்ப நாத்தானை அனுப்புறாரு. நாத்தான் கொடுத்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிதியா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட் ஆஃப் காட், ஆண்டவரின் சிநேகிதன். இப்போ
சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர், நாத்தான் தீர்க்கதரிசியால் கொடுக்கப்பட்ட பெயர் என்னன்னா எதிதியா. இப்போ இன்னொரு 5வது காரியம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய அ அதாவது நாத்தானுடைய நல்ல குணம். ஒரு சரியான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் அவனுக்கு இருந்துச்சு. ஒரு பயங்கரமான குழப்படியான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா தாவீது ராஜா வயது சென்றவன் ஆயிட்டான். அவனால ராஜாங்கத்தை நடத்த முடியல. அவனுடைய மகன்ல ஒருத்தனாகிய அதோனியான்றவன் அவன் தானா போயி, நான் தான் அடுத்த ராஜான்னு சொல்லி நெறைய பேர கூட்டிட்டு வந்து, அவன் தனியா ராஜா ஆகுறதுக்கு உரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான். இன்னொன்னு அவன ராஜாவ அபிஷேகம் பண்றதுக்கு தாவீதினுடைய படைத்தலைவன், ஒரு ஆசாரியன் எல்லாரும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இந்த காரியம் தாவீதுக்கு புரியல, தெரியல. இது தெரிஞ்ச உடனே ஆனா இந்த நாத்தான் இந்த சூழ்நிலை ஒரு மாரி இருக்குது. இது சரியில்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சரியான ஆலோசனை குடுக்குறான். அப்போ 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீர் கேட்கவில்லையா? இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படி நீ வா, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவன் போய் சொல்றான், பத்சேபாள்ட்ட சொல்றான். ஆதித்ன்ற ஒரு மனைவி மூலமாக பிறந்த அதோனியான்றவன் ராஜாவாகிட்டு இருக்கான். ஏன்னா நெறைய பேரை வச்சு அவன் தனியா எங்கேயோ இது வந்து தாவீதுக்கு தெரியாமலே பின்னாடி நடக்குது. தாவீதுடைய சம்மதம் இல்லாமல். இப்போ வந்து இவன் சொல்றான், இது தவறான காரியம். இத நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு வழி உண்டுன்னு சொல்லிட்டு பத்சேபாள்ட்ட போய் சொல்றான். நீ போய் ராஜாட்ட போய் பேசு. நீங்க தானே சொன்னீங்க, உங்களுக்கு பிறகு என்னுடைய மகன் சாலமோன் தானே ராஜாவா இருப்பான்னு நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த மாரி நடக்குதே, உங்களுக்கு தெரிஞ்சுதான் இது பண்ணுதா? அப்படின்னு நீ கேளு. நீ பேசிட்டு இருக்கும்போதே நானும் வந்து இத நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி பத்சேபாள் போயி ராஜாவிட்ட போய் பேசுறா. ராஜாவுக்கு உண்மையாவே நடக்கிறது தெரியல. அந்த சூழ்நிலை பின்னால வந்து நாத்தான் வந்து பேசுறான். நீங்க என்ன சொன்னீங்க? சாலமோன் தானே ராஜாவா இருப்பான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க வந்து உங்களுக்கு தெரியாம இன்னொருத்தர் ராஜாவாயிட்டு இருக்காரு. இப்போ சிலர் உங்களுடைய ஊழியக்காரராகிய சிலர், உங்களுடைய படைத்தலைவன், இன்னொரு ஆசாரியர் எல்லாம் சேர்ந்து அவங்கலாம் சேர்ந்து காரியம் நடக்குது. உங்களுக்கு தெரியாம நடக்குது. இது சரியில்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஒருவேளை நீங்க சம்மதிச்சு தான் இந்த காரியம் நடக்குதா? இது வந்து நீங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ன பிறகுதான் தாவீதுக்கு தெரியுது. இந்த காரியம் இப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு. உடனடியாக அதை நிறுத்தி தாவீது ராஜா சாலமோனை அரசனாக அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாம் ரெடியும் பண்ணி, இப்படி ஒரு பெரிய காரியம் ஏற்படுவதற்கு காரணமாய் இருந்தவன் இந்த நாத்தான். அப்போ ஒரு குழப்படியான ஒரு சூழ்நிலையில, ஒரு ராஜ்யத்திலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது, அந்த நிகழ்ச்சியை கவனித்திருந்து, அதுல தன்னுடைய பங்கை ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஞானமுள்ள ஒரு மனுஷனாக கூட இவன் இருந்திருக்கான். அப்போ தாவீதை சரியான பாதையில நடத்துவதற்கு இவன் ஒரு முக்கியமான காரணம். இப்போ இன்றைக்கு இந்த நாத்தானை மாதிரி நல்ல தீர்க்கதரிசிகள் மட்டுமல்ல, நல்லவர்கள், நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவை. ஊழியர்கள் தேவை. தலைவர்களுக்கு உறுதுணையா இருக்கிறவர்கள் தேவை. அவங்கள வந்து எல்லா நேரமும் அவங்கள உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாம, அவங்க தவறி செல்லும்போது, அவர்கள தவறு சுட்டிக்காட்டி, அவர்கள் மாறும்போது, அவர்கள் மனம் திரும்பும்போது, அவர்கள கூட இருந்து தூக்கி எடுத்து, அவர்களை நல்வழிப்படுத்த, அவர்களுக்கு எதிரான ஏதோ சூழ்ச்சி நடக்கும்போது, அதை மாற்றுவதற்கு, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அத மட்டும் பேசுறதுக்கு, நம்ம சொன்ன காரியத்தையே ஆண்டவர் மாத்தி பேச சொன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி, நம்முடைய ஈகோ ஓரத்துல வச்சுட்டு, அத போய் சொல்றதுக்கு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷர்கள் ஆண்டவர் இன்னைக்கு தேடிட்டு இருக்காரு. இன்றைக்கு நாத்தானை போல நம்ம இருப்போமா? ஒரு சிநேகிதன் மாரி, ஒருவேளை பெரிய நல்ல நிலைமையில இருக்கிற ஊழியர்களுக்கோ, ஒரு தலைவர்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா, அவங்களுடைய காரியங்கள எல்லார்ட்டயும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா, எல்லாரும் அத வச்சு எதையாவது பறிக்கலாமான்னு பார்ப்பாங்க. இல்ல அத போய் எங்கேயாவது சொல்லி காரியத்த சம்பாதிக்கலாமான்னு பார்ப்பாங்க. ஆனா, இவன் உண்மையான ஒரு ஜென்யூன் ஹார்ட் உள்ள ஒரு நல்ல ஒரு மனுஷனாக, தீர்க்கனாக அவன் இருந்திருக்கிறான். இன்றைக்கு இந்த நாத்தானை போன்ற ஆட்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு மட்டும் இல்ல, ஆண்டவருடைய ஊழியர்களுக்கும், பெரிய தலைவர்களுக்கும் தேவை. இன்றைக்கு நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு சுத்த இருதயம் உள்ளவர்களாக நாம் இருந்தோமானால், நாம் ராஜாவுக்கு சிநேகிதராய் மாற முடியும். கர்த்தர் நம்மை அப்படியே பயன்படுத்துவார். இங்க இருக்கிற என்னை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும்போது தைரியமாக அதை நம்ம செயல்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமாக
ஆசீர்வதித்து நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.